வணக்கம். கூழ அழகிரிசாமி அவர்கள் எழுதின திரிபுரம் அப்படின்ற ஒரு சிறுகதை ரொம்ப ஒரு மனசை ஒரு மாதிரி நிறைய பேர் கூட படிச்சிருப்பீங்க. நான் எதாச்சியாக படிக்கும்பொழுது தான் அதாவது மனித மனங்களோடு சேர்ந்து சம்பவங்களை சொல்கிறது தான் ஒரு கதை அந்த கதை படிப்பவனை எந்த அளவுக்கு ஆழத்தில் கொண்டு போயிடும் தெரியும். ஒரு ஒரு முடிச்ச பிறகு கதையை முடித்த பிறகு ஒரு பெரிய மனபாரன் வாங்கல, அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வர முடியாத அளவுக்கு இருந்தது. நம்ம என்னதான் சொன்னால் கூட எழுத்தா படிக்கும்போது அதனுடைய வடிவமே வேறு. நேரம் நான் கதைக்குள்ளேயே வந்துடுறேன். நான் 1940 காலகட்டங்களில் பெரும் பஞ்சம் தலைவிரிச்சாடுது. அதுவும் குறிப்பாக இந்தியாவினுடைய தென்பகுதிகளை இந்தியாவை முழுக்க தென்பகுதியில் பஞ்சம். அப்போ ஆந்திராவில் இருக்கிற சரசம்மா வெங்கட்டம்மா அப்படின்னு சரசம்மா அம்மா வெங்கட்டம்மா மகள் அந்த சரசம்மாவுக்கு ஒரு 46-45 வயசு இருக்கும். வெங்கட்டம்மாவுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். கணவன் இறந்து போயிடுறான். கணவன் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வறுமை தலைவிரிச்சு ஆடுது. நோய்வாய்ப்பட்டு இருந்த வறுமையாக இருந்த அந்த கணவனுக்கு என்ன, இவங்களுக்கே ஒருவேளை சாப்பாடு கிடைக்கல, அவனுக்கும் போஷாக்கான உணவு கொடுக்கணும் இல்லை, அதுவும் கிடைக்கல. இறந்து போயிட்ட பிறகு கணவன் இது மாதிரி பசி பட்டினியில் இறந்துட்டான்னு சொல்றதுக்கு ஒரு வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கே காலராவில் இறந்துட்டான்னு அம்மாவும் மகளும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அங்கேயே பக்கத்துலேயே வச்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கேயாவது கிளம்பி போகலாம் அப்படின் பொழுது ஊரை சுற்றி கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன்காரங்களாம் நிற்கிற பொழுது அந்த வீட்டையே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இருந்தது அது மட்டும்தான், ஏதாவது விற்று நீங்களே பிரித்து எடுத்துங்க பண்ணு. எங்கே போகிறதுன்னு தெரியல. போய் ஏன்னா ஆந்திராவனுடைய பகுதியில் இருக்க சென்னையை நோக்கி போவோம், சென்னைப்பட்டினம் போவோம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இங்கே சென்னையே ஒரு மிரச்சலான ஊராக இருக்குது. அவங்களுக்கு பார்த்த உடனே ஒரே வாகனங்கள், ஒரே இது, எங்கெங்கேயோ போய் வேலை கேட்குறாங்க. பசி ஒரு பக்கம் ரொம்ப அப்படியே தோண்டு போகிற மாதிரி ஆகுது. ஒரு கட்டத்தில் கையை நீட்டிடுறாங்க. பசி தாங்க முடியல, பிச்சை கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. பிச்சை போட்டுடுறாங்க. ஆனால் நரசம்மாவுக்கு என்னென்னா ஒரு இதுவாக இருக்குது, என்னடா அது ஒரு பிச்சை வாங்கி தான் நம்ம சாப்பிட்ணுமா அப்படின்னு. கணவனே பசியில் இறந்துட்டான், பட்னியில் இறந்துட்டான்னு அதை சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நோய்வாய்ப்பட்டு வேற ஒரு விதத்தில் இறந்துட்டான்னு சொல்லிட்டு வந்த நாம இங்கே கை நீட்டி பிச்சை வாங்கணுமா அப்படின்னு. அதில் அழகிரிசாமி என்ன எழுதியிருக்காருன்னா, அப்போதைய காலகட்டங்களில் சென்னையில் பெண்கள் 2 விதமாக மகிழ்ச்சியில் இருந்தாங்க அப்படின்னு. மகிழ்ச்சினா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒன்று பணக்கார பெண்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கழிவறை சுத்தம் செய்கிற பெண்கள். அவங்க நடுத்தர பெண்கள்லாம் சொல்ல, இவங்க 2 பேரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த கழிவறை சுத்தம் செய்வதற்கான வேலைக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருந்ததாக தெரியுது. இப்போ இவங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதுன்னா, அந்த கழிவறை சுத்தம் செய்கிற வேலை கிடைக்குது. ஆனால் 2 பேரும் அம்மாவும் மகளும் பேசிக்கிறாங்க. இப்படி ஒரு கழிவறையை சுத்தம் பண்ணி, அப்போ நீங்கள் கழிவறைன்னு நான் பொதுவாக சொல்கிறோம், அப்படி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்போலாம் நவீன கழிவறையெல்லாம் வந்துடுச்சு. சுத்தம் பண்ணுறதுன்னா அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம், அவரும் போல. அப்போ இப்படி தான் நம்ம கழுவி தான் நம்ம வயிற்ற கழுவணுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள முடியல. திரும்ப ஒரு கை நீட்டுறாங்க. கொஞ்சம் சில்லற காசில் வருது. அங்கேயும் தன்மானம் தடுக்குது. பிச்சை எடுக்கிறதுக்கு தடுக்குது. ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு அப்படியே கேட்டு வந்தோடனே எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் யாரோ கை காட்டி விடுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் அடையிறதுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயமாயிடுது. அப்போ என்னன்னா, அப்போ ஒரு காலகட்டத்தில் அப்போ இந்த தகவல் தொழில்நுட்பங்கள்லாம் இல்லாத காலகட்டங்களில் பேச்சுவாக்கில் மனிதர்கள் சொல்கிறத வச்சு, இப்போ வடக்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களாம், பேசிப்பாங்கன்னா, தெற்கே நல்லா செழிப்பாக இருக்குது, பஞ்சம் உடைக்கிறதுக்கு தெற்கே போனால் நல்லா வாழலாம், அங்கே ஜேஜன் மழை பெஞ்சு பயிருங்கீருமா பசுமையாக இருக்குதுன்னு. தெற்கையும் பஞ்சம் தெற்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பேசிப்பாங்களாம், வடக்கே போனால் நல்லா பசுமையாக இருக்குது, நல்ல 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, நெல் சோறு கிடைக்குது அப்படின்னு பேசிப்பாங்க. இது சரசம்மாவும் வெங்கட்டம்மாவும் நம்ம தெற்கே நோக்கி போவோம், தென் மாவட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தென் மாவட்டத்துக்கு போகிற ஒரு ரயில் ஏறிறாங்க. டிக்கெட் எடுக்கல, பயம்தான். 2 பேரும் பேசிக்கிறாங்க, அம்மாவும் மகளும். எந்த இடத்துல நம்ம டிடிஆர் பிடிக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம இறங்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம இந்த ரயில் எங்கே கடைசியாக போகுது, அது என்ன ரயில் கூட தெரியல, திருநெல்வேலி போகுதா, நாகர்கோவில் போகுதா, கன்னியாகுமரி போகுதா, எதுவும் கூட தெரியல. இந்த ரயில் எங்கே கடைசியாக போகுதா அங்கே போய் நம்ம இறப்போம் அப்படி சொல்லி அவங்க பயணம் செய்கிறாங்க. டிடிஆர் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வரும்போது, விழுப்புரத்தில் வரும்போது, இன்னொரு பகுதியில் வரும்போது, மறைஞ்சு கக்கூஸ்லேயும் அதுலேயும் மறைஞ்சு தப்பிச்சு போகிறாங்க. கரெக்டாக விருதுநகரில் பிடிச்சிடாரு ஒருத்தர். அப்போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், வாங்க அப்படின்றது. டிக்கெட் எங்கே, டிக்கெட் இல்லை அப்படின்னு. டிக்கெட் இல்லாமல் இதுவாகிக்கலான்னு பாஷை, ஒரு தமிழில் பேசுகிறாரு, ஒரு தெலுங்கில் பேசுகிறாங்க. அது வெளியே தூக்கி எல்லாத்தையும் அந்த 2-3 மூட்டையெல்லாம் இருக்கும், போ அப்படின்னு விரட்டி விட்றாங்க. விரட்டி விடனா அந்த ஸ்டேஷன் விருதுநகர். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி பார்க்குறாங்க, ஒன்றும் பசி வாட்டி எடுக்குது. மறுபடியும் கையில் கால்னா கிடையாது. சரி என்ன பண்ணி ஆகிறது, மறுபடியும் வெக்கத்தை விட்டு கை நீட்டி தான் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே சில சில்லற காசுலாம் வருது.
அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிறவங்க கிட்ட இவங்களுக்கு தமிழ் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெலுங்கு தெரியாது, இவங்களுக்கு தெரிஞ்ச அரகுர பாஷையில் கேட்குறாங்க, ஏதாவது பிழைக்கிறதுக்கான ஊர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பகுதியை சொல்லி விடுறாரு, சாத்தூர் அப்படின்ற ஒரு ஊரை சொல்லி விடுறாரு. இவங்க நடைபயணமாக கிளம்புறாங்க, வந்து போகிறாங்க. கண் இருட்டுது, காது சொக்குது. அங்கே போய் சாத்தூரை போய் அந்த ஊரில் இறங்கிடுறாங்க. பார்த்தீங்கன்னா பொட்டல் காடு, ஒன்றுமே இல்லை. அந்த நபர் அது ஊர் பேரை தான் சொன்னார கண்டி இவங்களாவே வந்து கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. அங்கே பண்ணீங்கன்னா தென்னையும் மாவும் பலாவும் பயிர் பச்சுகளும் இருக்கும்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திராவிட அனல் காற்று அடிக்குது, பஞ்சம் எங்கே பார்த்தாலும், பனைமரமே கருகி போயிருக்குது. என்னடா இது, அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேமென்ட்டு ஒரு இடுக்கான ஒரு மர நெல்லில் போய் அப்படி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்த உடனே பசி தாங்க முடியல. எப்போ சாப்பிட்டதோ வந்து பயணக்கலைப்பு வேறு. அதுவும் பயணம்னா என்ன, சொகுசாக உட்காந்து இருப்பாங்க, பயந்து பயந்து அங்கங்கே உட்காந்து வந்து பயணம் கிடப்பு. அவமானம் ஒரு பக்கம், இப்படியாப்பட்ட வாழ்க்கை நமக்கு ஒரு வாழ்க்கை, இப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துதானா ஆவணமான ஒரு தன்மானம் ஒரு பக்கம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல்லாமே வயிற்ற வந்து பசி கிள்ளிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சரசம்மா அப்படி ஒரு ஓரமாக அப்படி கண்ணை சுழட்டி பார்க்கும்போது ஒரு வெள்ளரி காய், அது யாரோ பாதி கடிச்சு சாப்பிட்டுட்டதா அல்லது வந்து பாதி அழுகி போன நிலையில் இருக்குதான்னு தெரியல. அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இது தன் மகளுக்கு, அந்த வெங்கட்டம்மா 17 வயசு பொண்ணு, அவள் அப்படியே ஒரு சுருட்டிக்கிட்டு இருக்கா. இதில் ஒரு இது என்னன்னா, அம்மாவுக்கு வந்து ஓரளவுக்கு உடுத்தக்கூடிய ஒரு சேலை இருக்குது. மகளுக்கு 17 வயசு பொண்ணுக்கு அங்கங்க ஒட்டு, அங்கங்க கிழிச்சல், ஏறக்குறைய அது சேலைன்னே சொல்ல முடியாது. வந்து அந்த இடத்துல என்ன பண்றா, நாம என்னாலும் 45 வயசுக்காரி என்ன ஒரு சேலை வேணாலும் கட்டிக்கலாம், ஒரு இளம் பெண்ணு, இந்த பொண்ணு போய் இப்படி ஒரு சேலை கட்டினமான்னு அங்கேயே ஒரு மரவான இடத்துல போய் மாத்திக்கிறாங்க. மாத்திக்கிட்ட பிறகு இந்த வெள்ளரிக்காயை பார்த்துக்கிட்டே இருக்கா. மகளுக்கு தெரியாம இந்த வெள்ளரிக்காய் எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப பதபதிக்கு, பசி ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்றா, அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவாக அப்படி போற மாதிரி போய் அப்படி சும்மா போய் இப்படி காலில் அப்படி இது பண்ற மாதிரி இது பண்ணி அதை அப்படி தள்ளி 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 டக்குன்னு எடுத்துன்னு வந்து அவள் இருக்கிற அந்த ஓரமான பகுதியில் உட்காந்தவொடனே பொண்ணு கண்ணை முடிச்சு பார்த்துறான். கையில் என்ன அப்படின்னு, இல்லை இது வந்து ஏதோ காய் இருந்தது, இதுன்னு கையில் என்ன காமி அப்படின்னு. சரி உனக்கு இது அல்ல, இது போய் அழுகி போயிருக்குது, இது போயிருக்குது, இதை தூக்கி போடு அப்படின்னு உடனே வேண்டா வெறுப்பா மகளுக்காக அப்படி தூக்கி போடுறா. தூக்கி போட்டோன்னே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ரொம்ப ஆழமான கிணறு, அந்த கிணறு உள்ள ஒரு வாளியை போட்டு, ரொம்ப ஆழமான கிணறு, ஓட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு 4-5 இளைஞர்கள் வந்து அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கிணத்துல. ஏன்னா தண்ணி பஞ்சம், இந்த வண்டியில் எடுத்து போகிறதுக்காக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களை. இந்த 2 பேரையும் வந்து வெளியூர்காரங்க, ஏதோ ஒரு விதத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு இந்த 2 பேருக்கும் நரசம்மா வெங்கட்டம்மாவுக்கு தண்ணி தாகம், பசி ஒரு பக்கம். போய் என்ன பண்ண, தண்ணி கொஞ்சம் கொடுக்குறீங்களா பண்ண, வாமா அப்படின்ட்டு கையில் ஊற்றுறாங்க. ஊற்றின உடனே இந்த மகள் இருக்கால, அவளுக்கு என்ன ஆகுது, வெறும் வயிறு எவ்வளோ நாள் இருக்கும். நீங்கள் வெறும் வயிறாக இருக்கும் பொழுது ஏதாவது உணவு போனால் வயிற்றை இறுக்கி பிடிச்சிக்கிச்சு பாடுவாங்க வந்து. அது மாதிரி தண்ணி உள்ளே போன உடனே சுல்லுன்னு வயிறை தூக்க ஆரம்பிச்சு அம்மானு பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறா, அப்படியே சுருண்டு போய் அப்படியே ஒரு நாணல் மாதிரி அப்படி போய் அப்படி படுத்துக்கிறா. படுத்த உடனே அவளுக்கு அம்மா அலற ஆரம்பிக்கிறா. தெரிஞ்சு போச்சு அவளுக்கு, பசியில் இந்த வெறும் வயிற்றுல தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்னு. இந்த இளைஞர்கள் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. வந்து என்ன பண்ணா வந்து இவங்க தெரிஞ்ச தெலுங்குலையும் அவங்க தெரிஞ்ச தமிழ்லையும் சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு பசியில் கிடக்குறாங்க அப்படின்னும் போது, இருங்க நாங்கள் போய் ஹோட்டல்லேருந்து ஏதாவது எடுத்துன்னு வரோம் அப்படின்ட்டு போகிறாங்க. போனவுடனே இவன் என்ன பண்ணுறோம், அந்த வயிற்று சுருட்டி இதுல வந்து படுத்துக்கிறான். படுத்த உடனே பசி தாங்க முடியல. நீங்கள் வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, இன்னும் பசி அதிகமாகும். இவளுக்கு அம்மாவுக்கு என்ன ஆகுது, இன்னும் தாங்க முடியலன்னா அந்த வெள்ளரி பிஞ்சு தூக்கி போட்டாங்கல்ல, அதை போய் தேட போயிட்டான். ஏதாவது ஒன்று வயிற்றுக்கு போட்டாவன இல்லைங்களா. போன உடனே பார்த்தா அந்த வெள்ளரி எடுத்து பார்த்தா அதில் வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் காலில் மிதிச்சிருக்கிறாங்க. அது அப்படியே தன்னுடைய அந்த சீலையில் அப்படியே தொடச்சிட்டு அந்த பகுதி வரைக்கும் அப்படியே புட்டு போட்டு மீதி வந்து கறக்குன்னு பசி இதுல வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு மகள் பார்த்துட்டு போறான்னு அவசர சும்மா வாயை தொடச்சுன்னு உட்காந்து சொல்லிட்டு போன ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான், மீந்து போன இட்லி, அப்புறமா வந்து சாம்பார், சட்னி, அங்கே ஹோட்டலில் என்னென்ன மீதி இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த உடனே, அதாவது என்ன சொல்கிறது, வந்து தேவாமிர்தன் வாங்க இல்லைங்களா, அது யாருக்குன்னா பசியில் இருந்தவங்களுக்கு தான். அது இட்லி மாவை கொடுத்தா கூட 2 பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு தேவாமிர்தமாக எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நீ நல்லா இருக்கணுமா, புண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு படுத்த உடனே எவ்வளோ நேரம் அந்த பசி, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் பசியோடு இருக்கிறவருக்கு ஒரு உணவு
சராசரி உணவு போன உடனே அது ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து 3 மணி நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிடும் திரும்பவும். அது வந்து கொடூர பசியாக மாறும். ஒரு 4 மணி நேரத்தில் கொடூர பசியாக மாறுது. அடக்கவே முடியல. வந்து அந்த வயிறு சும்மாவது கிடந்திருக்கும். அந்த நிலம் தரிசா கூட இருந்திருக்கும். அந்த நிலத்தில் நீர் ஊற்றாமல் இருந்தால் நீர் ஊற்றாமல் அது அப்படியே கூட இருந்திருக்கும். அதில் தண்ணி ஊற்றினோடனே கொப்பன்னு தண்ணி இழுத்த உடனே இன்னும் தண்ணி வேணும்னு கேட்குது. வந்து மகளை படுக்க வச்சுட்டு கடத்தருக்கு போகலான்னு முடிவு பண்ணுறான். கடத்தருக்கு போகும்போது ஜென்னு கூட்டம் வந்து எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பொருள் வாங்குறாங்க, அதை சாப்பிட்றாங்க, இதை சாப்பிட்றாங்க, வியாபாரம் நடக்குது, ரங்கராட்டனம் சுற்றுறாங்க. இவங்களுக்கு ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சரசம் அப்படின்னு நகர்ந்து போகும்போது ஒரு உருவம் பின்னாடியே தொடர்ந்துக்கிட்டே வருது. அப்படி சட்டுன்னு திரும்பி பார்த்தோடனே யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். காலையில் அந்த உணவு எடுத்துன்னு வந்து கொடுத்த அந்த பையன், அந்த நபர், பையனை கூட சொல்லுற அந்த நபர், என்னப்பா என்ன தம்பி அப்படின்ட்டு இதில் கேட்குறான். அவகிட்ட வந்து தனியாக கூட்டு போய் ஒரு வார்த்தை பேசுகிறான். பேசின பிறகு அப்படியே ஒரு தலை தொங்கி போகிறா. ஓகே, நம்ம கிளம்பி போனால் கொஞ்சம் நடை தளர்ந்து வரா. வந்து ஒரு ஊராக போய் பிச்சை எடுக்கிறோம், ஒரு ஊராக போய் இது பண்ணுறோம், பசியும் பட்டினியுமா இருக்கிறோம். மகள் அப்படியே முடிச்சு பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னு கேட்குறா. கேட்ட பிறகு இல்லை, இந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 2-3 பேர் வந்து இது கொடுத்தாங்கல்ல, அதில் ஒருத்தரை நான் மீட் பண்ணேன். எனக்கு ஒரு 10 ரூபா காசும் ஒரு புது புடவையும் கொடுக்குறேன் அப்படின்றாப்புல. அப்படியா, அதுக்கு என்ன அப்படின்னு அவர் சொல்கிற அந்த தம்பி சொல்கிற ஒரு ரூமில் வந்து இருட்டு ரூமில் நம்ம 2 பேரும் இருக்கணுமா அப்படின்போது மகளுக்கு அந்த கோபம், அந்த வறுமை, தன்மானம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தன் அம்மாவை வந்து குத்துறா. வந்து அடின்னு அடிக்கிறா. கோபத்தோட உச்சிக்கே போகிறா. வந்து மானங்கட்ட பொழப்புன்னு வாங்கல்ல, அப்படி ஒரு பொழப்பா, அப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அவள் பேசாமல் குத்துன்னு குத்துறா. அவளால் முடியல. அவ்வளோ பட்னியாக இருக்கான். உடம்பு தளர்ந்து போயிருக்குது. ஆனால் தொப்புன்னு விழுந்துட்ட உடனே அம்மாவை பிடிச்ச அழ ஆரம்பிச்சோன்னா அவள் மெதுவாக எழுந்து சிரிக்கிறா. மெதுவாக மகளுக்கு புரிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? டெட் எண்டுன்னு வாங்கல்ல, அந்த டெட் எண்டில் வந்து நின்னாச்சு. நின்று அவளை என்ன பண்ணும்? பாவம் தானே அவளை என்ன இதுவான்னா ஒன்றுமே கிடையாது. சரி அப்படின்ட்டு அம்மாவை தூக்கி போகலாம் அப்படின் பொழுது ஒரு இருட்டு அறைக்குள் 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. சினிமா மாதிரி கட் பண்ண உடனே ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற தென்னை மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்தோடனே இந்த வெங்கட்டம்மாவுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டாவாக அப்படி நிறைய இருக்கும். இந்த கையில் மாற்றிக்கிட்டு இந்த ரூபா இல்லைன்னு தானே நீங்கள் சொன்னீங்க. மடியில் வந்து 2 புடவையும் இருக்கும். இந்த நோட்டை மாற்றிக்கிட்டே இருந்து மௌனமாக ஒரு புன்னகை மட்டும் அப்படி ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பா. இந்த இடத்துல தான் அந்த எழுத்தாளர் ஒரு பிரமாதமான ஒரு விஷயத்தை வைக்கிறார். திரிபுரம் அப்படின்னு வச்சதுக்கான காரணம் என்ன? அந்த ஒரே ஒரு புன்னகை தான் இது பண்ணுவா வெங்கட்டம்மா. அதாவது திரிபுரம்ன்ற அரக்கர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் அரக்கர்களை கொல்வதற்காக சிவபெருமான் ஒரே ஒரு புன்னகை மட்டும்தான் செஞ்சாரு. அரக்கர்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ வெங்கட்டம்மாவோட புன்னைக்கு என்ன பதில் சொல்லுவீர்கள் அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறாங்க. இதை விட வேற என்னங்க வேண்டும்? பிரமாதமான ஒரு கதை. நன்றி.